அல்லாஹ்வை நோக்கி திரும்பி வாருங்கள். உங்களுக்காக உங்களுடைய இறைவன் காத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பாவத்தில் இருந்து மீண்டு அவனை நோக்கி சென்று விட்டால், இந்த ஹதீஸை கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். லல்லாஹு அஷத்து ஃபரஹன் பி தௌபத்தி அபதி. ஒரு அடியான் தௌபாவின் மூலமாக தான் செய்த பாவத்தை உணர்ந்து, யா அல்லாஹ் அறியாமல் செய்து விட்டேன், மன்னித்து விடு என்று தௌபாவின் மூலமாக அல்லாஹ்வை நோக்கி திரும்பினால் அல்லாஹ் அதிகமான மகிழ்ச்சி அடைகிறான். எப்படி என்றால், பாலைவனத்திலே ஒட்டகத்தோடும் உணவோடும் ஒருவன் பயணம் செய்கிறான். உறங்குகிறான். ஒட்டகத்தை நிறுத்தி உணவை நிறுத்தி நடு பாலைவனத்திலே எழுந்து பார்க்கிறான். உணவும் இல்லை, தான் வந்த வாகனமும் இல்லை. அங்கும் இங்கும் ஓடி அலைகிறான், எதுவும் கிடைக்கவில்லை. மரணம்தான் என்று மரணத்தை எதிர்பார்த்து மறுபடியும் உட்கார்ந்து உறங்குகிறான். எண்ணிவிட்டான், நான் மரணம் அடைந்து விட்டேன் என்று, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கு வழி இல்லை என்று கண்களை மறுபடியும் மூடி திறந்து பார்க்கிறான். அவனுடைய உணவும் அவனுடைய வாகனமும் அவனுக்கு முன்னால் நிற்கிறது. அப்போது கூறுகிறான், அல்லாஹும்ம அன்த அபுத் வ அன ரப்புக். என் ரப்பே, நீ என் அடிமை, நான் உன்னம். மஅதல்லாஹ் மஅதல்லாஹ். மகிழ்ச்சியின் உச்சத்தில் அவன் என்ன வார்த்தை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லாமல் வேறு வார்த்தையை சொல்லுகிறான். அப்படி என்றால் என்ன மகிழ்ச்சியின் எல்லையை அவன் கடந்திருப்பான். தொலைத்த ஒட்டகமும் கிடைத்து, தொலைத்த உணவும் கிடைத்து விட்டால் இவன் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட தன்னை விட்டு நீங்கி பாவத்தை நோக்கி சென்ற அடியான் தன்னின் பக்கம் நன்மைக்காக தன்னை எதிர்பார்த்து வரும் பொழுது அல்லாஹ் இவனை விட மகிழ்ச்சி அடைகிறான்.